வணக்கம் மக்களே. இப்போ மணி என்ன தெரியுமா? காலையில் 3:30. என் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆக போகிற விஷயமா மாஸ்கோவில் இருக்க இந்தியன் எம்பசியில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதனால் வெள்ளனை எந்திரிச்சு போய் கேட்டில் போய் நின்னா ஆஃபீஸ்க்காக ரெடியாக நின்றுச்சு. இங்கேருந்து மாஸ்கோ போகிறதுக்கு கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு 4.5 hours ஆகும். போகிற வழியில் ஃபுல்லாக ஃபாகாக எல்லா இடத்துலையும் செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. காலையில் 4 மணிக்கே சன்ரைஸ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் நைட்டு இருட்டுறதுக்கே 9:30 ஆகுது. அடுத்த மாதம்லாம் சுத்தம் இருட்டவே இருட்டாதான். அப்படியே போகிற வழியில் பெட்ரோல் பங்கில் இருக்க ஒரு கெஃபேல சாப்பிட்றக்கா நிப்பாட்டினான். எனக்கு பெருசாக பசிக்கலை. ஒரு ஸ்னிக்கர்ஸ் வாங்கினேன். ஸ்னிக்கர்ஸ் எவ்வளோடான்னு கேட்டால் 150 ரூபான்னு சொன்னான். அப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சிட்டிக்குள்ளே என்ட்ராக ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் மாஸ்கோ டே லைட்டில் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக செம்ம பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு. இவர் பேர் தான் யூரி கேக்ரின். இவர் தான் ஃபஸ்ட்டு பர்சன் ஸ்பேஸுக்கு போனது. அப்புறம் போகிற வழியில் இருக்க எல்லா பில்டிங்கும் அவ்வளோ அழகாகவும் செம்மையாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. மாஸ்கோவில் நிறைய இந்தியன்ஸை பார்த்தேன். நிறைய பேர் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறவங்களும் சரி, நிறைய பேர் இருந்தாங்க. இந்த பாஸ்போர்ட்டில் ஐடென்டிட்டி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி பழைய ஹேர்ஸ் எல்லாம் வச்சுட்டு போய் அங்கே போய் நின்னா பாஸ்போர்ட் இன்சார்ஜ் பார்த்தா தமிழ் ஆள். அப்புறம் பாஸ்போர்ட் ரெனுவல்லாம் முடிச்சுட்டு நானும் டிரைவரும் கம்பெனிக்கு கிளம்பினோம். போகிற வழியில் மாஸ்கோவில் இருக்க என்னென்ன ஃபேமஸ்ஸு, மாஸ்கோ எப்படி எப்படி இருக்கும், மாஸ்கோ எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம் எல்லாமே சொல்லி காமிச்சிட்டு இருந்தான். அப்புறம் மெக்டியில் சாப்பிட்டுட்டு கார் வேறு கோளாறு கொடுத்துருச்சு. அதையும் சரி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம்.